தான் விடுதலை இருக்கு. அதாவது என்னதான் நம்ம பாட்டு பாடினாலும், என்னதான் ஆண்டவரை துதித்தாலும், நிச்சயமாகவே ஒரு மனுஷனுக்கு விடுதலை வேணும்னா அது வேத வசனத்தின் மூலமா தான் இருக்கு. அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தேவனே உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நீர் எங்களோடு கூட பேசும். நீர் எங்களோடு கூட பேசி அப்பா நாங்கள் எந்த காரியத்தில் சரியாக வேண்டுமோ அதை நீங்கள் எங்களுக்கு சரிபடுத்தும். நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு சொர்க்க வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களோடு கூட பேசி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒரு வேத வசனத்தை ஆதாரமா எடுத்துக்கொள்ளுவோம். எபேசியர், மைக்கில் வாசிக்கணுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறேன். பக்கம் 268, 268. அஞ்சு 14. நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நல்லா கவனிங்க, அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க இந்த வசனத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தூங்குகிற நீ தூக்கத்தை விட்டு என்ன செய்யணுமா? எழும்பணுமா? நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் கவனிங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது, அதாவது தூங்குகிற நீ, அதாவது மரித்திருக்கிற நீ எழும்பணுமா? எழும்பும் பொழுது என்ன நடக்கும்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாசனா என்ன? வெளிச்சம். ஒரு வெளிச்சத்தை தருவார். இன்னும் நம்ம புரியுற மாதிரி, நம்ம இடத்தில் இருக்கிற இருளை ஆண்டவர் நீக்கி ஒரு பிரகாசத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அதாவது இருள் இன்னைக்கு நிறைய பார்க்கிற இருள், அதாவது வேதத்துல வியாதி ஒரு இருளா இருக்கிறது, பாவம் ஒரு இருளா இருக்கிறது, சாபம் ஒரு இருளா இருக்கிறது பார்க்கிறோம். இன்னும் கடன் பிரச்சனை மனுஷனுக்கு ஒரு இருளா இருக்கிறது. இப்படி மனுஷன் பலவிதமான காரியத்திலே இருளே அடக்கப்பட்ட ஒரு மனுஷனால் காணப்படுகிறான். அல்லேலூயா. இன்னும் இருள்னா, இன்னும் ஒரு காரியம் சொன்னா பயம். இருள்னா பயம். இருட்டு வந்துட்டாலே பயம் தானா வந்துடும். வருமா வராதா? நீங்களாம் பார்த்தா இருட்டுக்கு பயப்படுற மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. இருள் வந்துருச்சுன்னா பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும் மனுஷனுக்கு. அது தனியா ஒரு மனுஷனை கொண்டு காட்டுல கொண்டு விட்டுட்டா அந்த மனுஷன் பகல்ல எப்படியா அப்படி இப்படி போயிடுவான். ஆனா நேரம் ஆக ஆக அந்த இருள் வர 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 காட்டுக்குள்ள இருக்கிற மனுஷன் என்ன வந்துடும்? வயிறுலாம் கலங்க ஆரம்பிச்சிடும். இருள் வந்தாலே மனுஷனுக்கு பயம் வந்துடும். அப்படிப்பட்ட பயம் என்கிற இருள் இருந்து கர்த்தர் நம்மளை வெளிச்சமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பயப்படுவாங்க. அப்படியே ஐயோ எப்படி எழுத போறேன்னு சொல்லி பயம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு படிப்பீங்கல்ல, பயம் இருக்குமா இல்லையா? எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி எழுதணும்னு சொல்லி பயம் இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. அப்போ பயம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை தராது, பயம் சமாதானத்தை தராது. பயம் என்பது அதாவது மனுஷனை துக்கத்தை தான் செய்யும், கொண்டு வரும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பயம் என்கிற இருளை, கடன் என்கிற இருளை, வியாதி என்கிற இருளை, பாவம் என்கிற இருளை கர்த்தர் நம்ம விட்டு நீக்குவார். அல்லேலூயா. இருளான வாழ்க்கையை என்ன செய்வார்? வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். அதான் ஒரு பாட்டு, இருளான வாழ்க்கை எல்லாம் மதுரமாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் மதுரமாக மாறி போகும், கண்ணீர்
மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்போ ஒரு மனுஷன் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் அவன் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு சொல்லுகிறார், உனக்கு வெளிச்சத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய இருள் எல்லாம் எடுத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால இருளே இருப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. நீங்கள் எங்க இருக்கணும்? வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதாவது இந்த பூமியை ஆண்டவர் முதல்ல உருவாக்கினார். உருவாக்கும் போது இந்த பூமி அப்படின்னா இருளே கிடையாது. என்ன கிடையாது? இருட்டே கிடையாது. இருட்டே இல்லாம தான் இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். மனுஷன் இருட்டுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, இருட்டுன்னா என்னது? பயம், பாவம். இருட்டுன்னா அதான் அர்த்தம். பாவம், சாபம், கடன், இதெல்லாம் வந்து இருட்டுக்கு சமம். அப்போ மனுஷன் இருட்டுல வாழக்கூடாது, அவன் இருள் நிறைந்தவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த உலகத்தை படைக்கும் போது வெளிச்சமாகவே படைத்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு தூதன், ஆண்டவர் பக்கத்துல இருந்த ஒரு தூதன் என்ன செஞ்சுட்டானா, அவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. அவனுக்கு எல்லா இதுவும் இருக்கு, அவனுக்கு எல்லா வரமும் இருக்கு. அதாவது எல்லா வரம்னா அற்புதம் செய்கிற எல்லா அற்புதத்தையும் அவன் செய்வான். அப்படி ஆண்டவர் அவனுக்கு நிறைய வரங்களை கொடுத்து ஒரு தூதனை பக்கத்துல வைத்திருந்தார். அந்த வரத்தை வைத்திருக்கிற தூதன் என்ன நினைச்சனா, இந்த ஆண்டவரை நமக்கு தான் இவ்வளவு வர இருக்க, அப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்ம தனியாவே எல்லாம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெருமை, ஒரு மேன்மை வந்தவன் நினைச்சுட்டானா, ஆண்டவரோட பெரியவனா நான் மாறணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தவன ஆண்டவர் பார்த்தாரு, கீழே தள்ளிட்டார். பரலோகத்துல இருந்து கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளினாலதான் என்ன ஆச்சு? இருள் வந்து விட்டது. இருள் வந்ததுக்கு காரணம் என்ன? அந்த தூதன் தள்ளப்பட்டதுனால். அந்த தூதனை தான் நம்ம என்ன சொல்றோம்? பிசாசுன்னு சொல்லுவோம். தள்ளப்பட்ட தூதனை பார்த்தா பிசாசு. அந்த பிசாசு தான் இன்றைக்கு நிறைய, அதாவது சில உருவங்கள் மூலமாய், அதாவது சிலைகள் மூலமாய் இப்படி நிறைய காரியமா வெளிப்படுறான். மனுஷன் மூலமா நினைச்சான் பிசாசு வெளிப்படுவான். சில வழிபாட்டு இதெல்லாம் வச்சு நினைச்சாங்க பிசாசு அப்படிலாம் வெளிப்படுறான். பிசாசு என்பது ஒரு தூதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு தூதன் தான் யாரு? பிசாசு. அல்லேலூயா. அவன் தள்ளப்பட்டதனால் பிசாசாய் மாறிட்டான். அல்லேலூயா. அவன் ஏன் தள்ளப்பட்டானா, அவனுக்குள்ளே காணப்பட்ட பெருமை, மேட்டின்மை, பெருமை காணப்பட்டதனால் ஆண்டவருக்கும் மேல நம்ம போய்விடலாம், நமக்கு அவ்வளவு வர இருக்க, நம்மளாலதான் எல்லாம் முடியுது அப்படிங்கிற ஒரு பெருமை வந்த உடனே ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார். அல்லேலூயா. நல்லா உன்னை கவனிங்க. என்னால எல்லாம் முடியும் சொல்லி யாரும் நினைக்காதீங்க. என்னால முடியும், என்னால முடியாது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த பெருமை மாத்திரம் நமக்குள்ள வரக்கூடாது. எல்லாம் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் தான் நமக்குள்ள இருக்கணுமே தவிர, என்னால முடியும், என்னால முடியும், நான் படிச்சிருக்கேன், நான் நல்லா சம்பாத்தியம் பண்றேன், என்னால முடியும் அப்படிங்கிற அந்த பெருமை நமக்குள்ள இருக்கவே இருக்க கூடாது. அந்த பெருமை இருந்துச்சுன்னா விழுந்து போயிருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த பூமி இருளாய் காணப்பட்டது காரணம் என்ன? தள்ளப்பட்ட தூதன். அதனாலதான் பூமி இருளாயிடுச்சு. ஆண்டவர் இருளை விரும்பல. இருளாகி இந்த உலகத்தை படைக்கல, வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் படைத்தார்.